கல்முனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆதம்பாவா, போக்குவரத்து, சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுக அமைச்சின் மேலதிக செயலாளர் வி ஜெகதீசன் ஆகியோர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டனர். அங்குள்ள பிரச்சினைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்த நிலையில் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பமான காலநிலை நிலவுகின்றது. பொதுமக்கள் அது குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என பிராந்திய சுகாதார சபைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் டாக்டர் இரா முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது சில நாட்களில் அதிக உஷ்ணமான காலநிலைமையும் காணப்படுகின்றது. இந்த நேரங்களில் பொதுமக்கள் மேலதிக உடற்பயிற்சிகளையோ அல்லது விளையாட்டு நிகழ்வுகளிலேயோ அல்லது சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் போதுமான அளவு நீர் அருந்துதல், தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு இந்த சூரிய வெப்பத்திலிருந்து தங்களை போதுமான அளவில் பாதுகாப்பதற்காக முடிந்தளவு வெளியில் நடமாடுவதை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். சிறுவர்கள் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதையும் வீதிகளில் தேவையற்ற விதத்தில் நடமாடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் காத்தான்குடி நகரசபை சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு கட்சியின் காத்தான்குடி அலுவலகத்தில் இடம்பெற்றது. காத்தான்குடி அமைப்பாளர் SM நசீர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் இணைந்திருந்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் காத்தான்குடி நகரசபைக்காக போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு பார்லிமெண்ட் உறுப்பினர் MLA இஸ்புல்லா தலைமையில் இடம்பெற்றது. கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர்.